விஜய் வந்து தோத்துட்டான்னு வச்சுங்க பல பேர் செத்து போயிடுவாங்க உண்மையிலே. உரிமை தொகை வேணாம் அப்படின்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்து அவன் அந்த முண்டை இருந்தாலும் நாக்கு பிடிச்சி ஆகணும். டிஎம்கே வந்தா தமிழ்நாடு நல்லது. விஜய் மகளிர் தினத்துக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்தாரு, அது நான் ஏத்துக்கிறேன். ரைட்டு. இதுக்கு முன்னாடி ஒரு விஜய் கட்சியில ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. வேணாம் வேணாம் ஓசி பஸ் வேணாம், வேண்டாம் வேண்டாம் உரிமை தொகை வேணாம் அப்படின்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்து அவன் அந்த முண்டை இருந்தாலும் நாக்கு பிடிச்சி ஆகணும். அவன் இருக்கவே கூடாது. நான் இப்படி பண்ற விஜய் வந்து எப்படி பண்றாரு? அவ பொதுவாக பெண்கள் எதிர்பார்க்கிற மாதிரி தானே சார் கொடுத்துருக்காரு. படிக்கிறவங்களுக்கு 15,000 ரூபாய் உதவித்தொகை, 6 சிலிண்டர், குடும்ப ஒரு பவுன் தங்கம், ஒரு பவுன் தங்கம் வாக்குறுதி கரெக்டான கொடுத்துருக்காரு. ரைட்டு. இதுக்கு பொருளாதாரம் எப்படி கொண்டு வருவாங்க அவரு? எடப்பாடி சொல்ற மாதிரி நாங்க வத்திய வந்து மக்கள்கிட்ட இருந்து நிதியை கொண்டு வருவோம் சொல்லியிருக்காரு அவரு. எல்லாரும் பண்ணிட்டு இருக்கு. இதுல சிறப்பு திட்டம் மட்டும் எக்ஸ்ட்ரா அறிவிச்சிருக்காரு. இல்ல எப்படி நிதியை திரட்டு வர சொல்லுங்க பார்ப்போம். இப்போ இதே 2,500 தாரன்னாரு யாரு? எடப்பாடி தாரன்னாரு. என்ன எப்படி தருவோம்னு சொன்னாருன்னா, மக்கள்கிட்ட இருந்து நான் வந்து வரி வாங்கி நாங்க பண்ணுவோம்னு சொன்னாரு. அதே மாதிரி விஜய் ஏழு பண்ணுவாரா அவரு? அதுதான் உங்கள்கிட்ட கேக்குறேன். அவர் அறிவிச்சிருக்காரு. ஊழலுங்கிறாரு. 30% ஊழலுங்கிறாரு திமுக இருந்து. ஊழல் பட்டியல் ஒரு பட்டியல் எழுச்சி சொல்லுங்க போ. திமுக இருந்து 30% கமிஷன் வந்துட்டு அறிவு மேலே அவனுக்கு அறிவு இருந்தா, விஜய்க்கு அறிவு இருந்தா ஒரு பட்டியல் எடுத்து தர சொல்லுங்க பார்ப்போம். இன்னைக்கு இவரு சிக்கிட்டு உட்காந்துருக்காரு யாரு? அண்ணாமலை. அதான் அண்ணாமலை இல்ல அண்ணாமலை இன்னைக்கு இக்குமன் கோட்டுக்கு அலைஞ்சிட்டு இருக்காரு. ஏற்கனவே ஊழல் பட்டியல வெளியிடறோம்னு சொல்லி எல்லாமே இக்குமன் கோட்டுக்கு அலைஞ்சிட்டு இருக்காரு. அவனால நிரூபிக்க முடியல. அதனால வந்து சொல்றேன் நான், இவர் வந்து ஊழல் பட்டியல 30% கமிஷன் வருது, ஸ்டாலினுக்கு 20% போகுது, அமைச்சருக்கு 10% போகுதுங்கிறான்ல, நிரூபிக்க சொல்லு. சும்மா மேடையில சும்மா மைக் அடிச்சா அவங்க மக்கள் இருந்தாலும் சும்மா பேசக்கூடாது. பக்கா நிரூபி. ஒரு பேப்பர் இருக்கா எடுத்து காமி. இலவசமே வேணாம். இப்ப இலவச அறிவிக்கை எல்லாம் கொடுத்துருக்காரு. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சார்? இல்ல இவர் வந்து குடிச்சிட்டு பேசுறாரு விஜய். அதை நான் சொல்லக்கூடாது. குடிச்சிட்டு பேசுறவர். குடிச்சு பேசினா இன்னைக்கு பேசுறது நாளைக்கு மறந்துடுவாரு. நேற்று என்ன பேசினாரு? குடியாரம் பேசி பொழுது முடிஞ்சா சரியா போச்சு. நேற்று என்ன பேசினாலும் எனக்கு தெரியாது. அதான் குடிச்சிட்டு பேசினா நாளைக்கு தெரியாது. அவ்வளவுதான். வாக்குறுதி அன்னைக்கு படிச்சதோட சரி. படிச்சு நாளைக்கு என்ன சொல்ல முடியாது. நாளைக்கு என்ன பேசுறான்னு சொல்ல முடியாது. நேற்று பேசுறாரு மகளிர் பத்தி பேசுறாரு. அதுக்கு முன்னாடி குடிச்சிட்டு திருசா கூட்டு போய் உட்கார வச்சாரு. திருசா கூட்டு போனாரு. என்ன கேஸ் நடந்துட்டு இருக்கு. சரி, ஓகே. 2026 4 அணியா வந்து போட்டிடுறாங்க. யாருக்கு அதிகமான வாக்குகள் கிடைக்கும் சார்? 84 சீட்டு வந்து கூட்டணி கட்சிகள் அறிவிச்சிருக்காங்க சார். கூட்டணி 84 கட்சிக்கு சீட்டு கூட்டியது யாரு சார் வருவாங்க? நீங்களே சொல்லுங்க. ஸ்டாலின் சார் வரும் சார் கண்டிப்பா. டிஎம்கே சார். டிஎம்கே வந்தா தமிழ்நாடு நல்லது. இன்னொரு கட்சி ஒண்ணு வாயை பிடிக்கி ஒரு முதல்ல ஒண்ணு நின்றுட்டு இருக்கு. எப்படா தமிழ்நாட்டை முழுங்கலாம் சொல்லி நிக்குது ஒண்ணு. சார் ஓட்டு போடாதவங்கலாம் வந்து என்ன சார் பண்ண முடியும்? 15 வயசு 14 வயசு பையங்களாம் வந்து இன்னைக்கு இது பேசினா ஆமா சார். சொல்ல முடியாது சார். விஜய் வந்து தோத்துட்டான்னு வச்சுங்க பல பேர் செத்து போயிடுவாங்க சார் உண்மையிலே. அது ஒரு கண்டிப்பா நடக்கக்கூடிய ஒரு இன்னைக்கு சொல்றேன். உண்மையில சொல்றேன். தற்கொலை பண்ணி செத்து போயிடுவாங்க. ஐயோ என் தலையை தோத்துட்டேன் அப்படின்னு பல பேர் செத்து போயிடுவாங்க. உண்மையில நான் சொல்றேன். இன்னைக்கு பற்றி கொடுக்குறேன். பல பேர் செத்து சாவுறாங்க. இல்லை உண்டு பாருங்க. விஜய் வந்து தோத்துட்டான்னு வச்சுங்க பல பேர் சாவ போறாங்க. ஐயா என் தலைவஞ்சல தூக்கு போட்டு சாவ போறாங்க. இதுல வந்து பெரிய இது வரப்போகுது அவருக்கு.